Hi guys, welcome back to channel. எல்லாருமே தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடிருப்பீங்க நம்புறேன். சோ லட்சுமி வீடியோ எடுத்து பக்கத்துல லட்சுமி மேல போடுறதுல இருந்து Why are you running? Why? என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி அடுத்த நாள் டயர்டா நல்லா தூங்கிருப்பீங்க. எல்லாருமே அப்படிதான். இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி தீபாவளி கொண்டாடணும் அப்படி நம்ம பேச போறது இல்ல. இந்த வருஷத்தோட கில்லர் மொபைல்ஸ் பார்த்தா ஐபோன் 12 சீரிஸ் வரும், MI 10 சீரிஸ் வரும். பட் இதை தொடர்ந்து MI ல இருந்து MI 11 and 11 Pro சொல்லிட்டு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. ஒர்க்கிங்ல இருக்கு, பட் அதோட ஸ்பெசிபிகேஷன் நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷத்தோட கடைசி இல்லனா ஜனவரி ஸ்டார்டிங்ல இந்த மொபைல் கண்டிப்பா லான்ச் ஆகும். சோ இந்த மொபைலோட லீக்கான ஸ்பெசிபிகேஷன் அண்ட் கூடவே இது வந்து என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்குறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. அண்ட் நீங்க நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங் ஃபேமிலி யூடியூப் நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கூடவே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்துருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க, மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த மொபைல் வந்து MI 10 விட நிறைய அப்கிரேட் பண்ணி தான் இந்த மொபைல் கொண்டு வராங்க. சோ நார்மல் ப்ராசஸா இருந்தாலும் சரி, டிஸ்பிளே இருந்தாலும் சரி, அதோட மென்டல் பாடியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு அப்கிரேட் பண்ணி தான் கொண்டு வராங்க. உண்மையிலேயே அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மொபைல் நம்ம கேட்டே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா இருக்க மொபைல்லயே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு அது ஒரு புது மொபைல் வாங்க, ஏன்னா இருக்க மொபைலோட டவுன்கிரேட் பண்ணிட்டு அது ஒரு நல்ல மொபைலும் வாங்க. சோ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் நிறைய அப்டேட் பண்ணி ஒரு மொபைல் கொண்டு வராங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் தான். சோ இங்க டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான லீக்ஸ் பண்ணி இங்க வந்து QHD ரெசல்யூஷன் கொண்டு ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. QHD சொல்லலாம், இல்லைன்னா Quad HD சொல்லலாம். இது அர்த்தம் என்ன, Full HD Plus ரெசல்யூஷனோட அடுத்த படி, ஓகேவா? சோ டிஸ்பிளே ரெசல்யூஷன் நமக்கு இன்னுமே நல்லா இருக்கும் Full HD Plus விட. சோ இங்க AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஐ மீன் நமக்கு பிடிச்ச AMOLED டிஸ்பிளே. AMOLED எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்ல ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டது. அது மட்டும் இல்லாம வந்து QHD ரெசல்யூஷன் கொண்டு ஒரு டிஸ்பிளே. சோ இப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இதோட டிஸ்பிளே குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. அது இல்லாம இந்த டிஸ்பிளே நார்மல் டிஸ்பிளே கிடையாது, சைடுல வந்து கர்வ்டு டிஸ்பிளே நல்லா வளைஞ்சிருக்கும். சோ பாக்குறதுக்கு சாம்சங் நோட் சீரிஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். உண்மையிலே டிஸ்பிளே வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ லைட்டா அப்படி வச்சாலே போதும் அப்படியே அன்லாக் ஆயிரும். எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேப்பீங்க. இருந்தாலும் சொல்லணும்னா இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். சரி, ஓகேவா? சோ டிஸ்பிளேலயும் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எந்த பிரச்சனையுமே இல்ல. மோர் தென் இந்த மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 207 கிராம் 208 கிராம் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. 207 கிராம் 208 கிராம் இவங்க அசால்ட் ஆயிடுச்சு, எல்லாம் 220 25 கிராம் போயிடுச்சு. சோ அப்படி பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு நம்ம ஒரு மைனஸ் சொல்ல முடியாது, ஓகேவா? சோ ரேட்டும் அந்த அளவுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய அப்கிரேட் எங்க பண்ணிருக்காங்கன்னா ப்ராசஸர்ல தான் பண்ணிருக்காங்க. சோ மனிதனுக்கு எந்த அளவுக்கு இதயம் முக்கியமோ அந்த அளவுக்கு மொபைல் போனுக்கு ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். சோ நிறைய பேர் வந்து இந்த ப்ராசஸரை பாக்குறதுல, நிறைய பேர் கேமிங் பண்ண ஆசைப்படுவாங்க, பட் GPU பாக்குறது இல்ல. சோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி நிறைய பேர் நிறைய மொபைல் வாங்கி மாட்டிக்கிறாங்க. சோ தயவு செஞ்சு நீங்க வந்து மொபைல் போன் வாங்குறீங்க அப்படின்னா ப்ராசஸரை மட்டும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸரை பாருங்க, அதுக்கப்புறம் GPU பாருங்க, என்ன GPU கொடுத்துருக்காங்க. சோ அதை பொறுத்து உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். சோ GPU மறக்காம பாருங்க, அதை பார்க்க நிறைய பேர் வாங்குறாங்க. சோ நீங்க வந்து தப்பு பண்ணுறீங்க, அதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கணும், Snapdragon 875 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் 5G X60 மோடம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு. சோ இங்க வந்து கிராபிக்ஸ் நம்ம பார்க்கும்போது GPU பார்க்கும்போது Adreno 660 யூஸ் பண்றாங்க. சோ என்னோட மொபைல் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா Snapdragon 855 வித் Adreno 640, ஓகேவா? பட் இங்க வந்து Snapdragon 875 வித் Adreno 660. சோ எனக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன லேக் கூட வந்தது இல்லை. நான் நிறைய கேமிங் பண்ணுவேன், டஃப் கேமிங் பண்ணுவேன், வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். சோ எனக்கு ஒரு சின்ன லேக் கூட ஒரு வருஷம் ஆக போகுது. சோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்ல. சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க கவலையே பட வேண்டாம். பட் எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற டப்பு கொடுக்கணும் நம்ம. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசஸர்ல எந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்டேட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி MI 10 விட ஒரு நிறைய பெரிய அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 192 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சாம்சங் பொறுத்த வரைக்கும் சாம்சங்ல தான் இப்போ வந்து 192 மெகாபிக்சலுக்கான இந்த கேமரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல. பட் இவங்க வந்து நாங்க இதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து அடுத்த மாசம் இதை லான்ச் பண்ண போறது இல்ல, கண்டிப்பா இன்னொரு 2-3 மாசம் ஆகும். பட் அது வந்து 2-3 மாசத்துல கண்டிப்பா இது வந்து அந்த 192 மெகாபிக்சல் ஒர்க் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு டவுட் தான். பட் நிறைய ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் வந்துட்டு 108 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்கும். பட் வைட் ஆங்கிள் வந்து அதிகமா கொடுப்பாங்க. இதுல 48 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்னு வைட் ஆங்கிள் வந்து அதிகமா கொடுப்பாங்க, ஆனா பிரைமரி சென்சார் வந்து இந்த உண்மையிலேயே 192 மெகாபிக்சல் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
192 மெகா பிக்சல் எங்க இருக்கு பாருங்க. சோ அப்படி ஜூம் பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம நிலாவை பார்க்கலாம் போடுது. என்னதான் நமக்கு பேக் கேமரால கண்டிப்பா 8K சப்போர்ட் கொடுப்பாங்க 30 ஃப்ரேம்ஸ்ல. சோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஃப்ரண்ட்லயே 4K சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல 8K கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். சரி பாப்போம். அன்னைக்கு ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பக்கத்துல நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு அண்டர் டிஸ்பிளே கேமரா அப்படின்னு சொல்றாங்க, டிஸ்பிளேக்கு கீழ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய பக்கத்துல வந்துட்டு நார்மலான ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா தான் லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நிறைய ஸ்ட்ராங்கான வந்து ரூமர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இது நார்மலான ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா தான் நமக்கு வந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்துட்டு எப்போ பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா அதாவது 192 மெகாபிக்சல் கேமரா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே வந்து சக்சஸ் ஆகல. பட் இவங்க கிட்ட டைம் இருக்கு. இவங்க வந்து நாளைக்கே லான்ச் பண்ண போறதில்ல, நாளைக்கு அடுத்த மாசமும் லான்ச் பண்ண போறது இல்ல. கண்டிப்பா ஜனவரி ஸ்டார்டிங்ல டிசம்பர் லாஸ்ட்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கு டைம் இருக்கு. பட் அதுக்குள்ள இவங்க எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். சோ பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4000 mAh இல்லனா 5000 mAh கொடுக்குற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்து 4000 mAh தான் சொல்லிருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்காக 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் 120 வாட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பட் அது மட்டும் இல்லாம இங்க 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூடவே 80 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. நம்ம தான் வந்து தனியா வாங்கணும். பட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ்ல. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் 4000 இல்லாம 5000 mAh பேட்டரி கொடுத்தாங்கன்னா இனிமே நல்லா இருக்கும். சோ இந்த மொபைல் வந்து 6GB ரேம் இல்லனா 8GB ரேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 12GB ரேம் இல்லனா 16GB ரேம் வரை போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 512GB 1TB வரை போகலாம். சோ இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவி இருக்கு. சோ இந்த மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பிரைஸும் அந்த அளவுக்கு பெருசா தூக்கி கொண்டு வைப்பாங்க கண்டிப்பா. சோ பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் இப்போதைக்கு இருக்க லீக்லயே 65,000 கிட்ட போட்டுருக்காங்க. நம்மளோட மதிப்புக்கு 65,000 கிட்ட வருது. சோ 65,000 கொடுத்து இந்த மொபைலை நீங்க வாங்குவீங்களா? டப்பு இருக்கவங்க எல்லாமே வாங்குவாங்க, ஆசைப்பட்டு வாங்குறவங்க வாங்குவாங்க. சோ வாங்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பா நல்ல பிக்கா தான் இருக்கும். பட் இந்த ரேட்ல நிறைய ஐபோன்ஸ் கூட இருக்கு. இதுவும் ஒன்றும் குறைச்சது இல்ல, நல்ல மொபைல் தான். சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்ல, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சோ கன்ஃபார்மான ஸ்பெசிபிகேஷன் தெரியுது, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சொன்னீங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அதான் இருக்கும். நீங்க மிஸ் பண்ண பாத்துட்டு இருக்கலாம். எல்லா அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு ஓகேவா? சோ அது மட்டும் வேற உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, என்ன மொபைல் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்குமே நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணி. சோ மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ see next video. உங்களுக்கு லிவிங் சூப்பர்டா. பை.